நம்ம சைட்டில் ரூஃப் கான்கிரீட்டிங் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், அதாவது செக்லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த செக்லிஸ்ட்டில் என்னன்றதை ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்போம். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுகிறேன். பெரும்பாலும் ரூஃப் கான்கிரீட்டிங்காக ரெடி பண்ணக்கூடிய அந்த ஷட்டரிங்கை பார்த்தீங்கன்னா ஷீட்டில் ரெடி பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா ப்ளைவுட்ஸில் ரெடி பண்ணுவோம். இப்படி ரெடி பண்ணும்போது அந்த சர்ஃபேஸ் லெவலாக இருக்காது. ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது அந்த சர்ஃபேஸை லெவல் பண்ணிட்டோமான்றதை பார்க்கணும். ப்ராப்பராக லெவலிங் பண்ணாமல் நம்ம கான்கிரீட்டிங் போட்டுட்டோன்னா அந்த கான்கிரீட்டோட மேல் மட்டம் டாப் சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டாக இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. செக் பண்ண வேண்டிய ரெண்டாவது விஷயம், ரூஃப் ஸ்லாபோட எல்லா சைட்லேயுமே இந்த மாதிரி பலகையை வச்சு நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பலகைலாம் எந்தளவு ரிஜிடாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்றதை பார்த்துக்கணும். பெண்டாக இருக்கக்கூடிய பலகையை நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது டீஷட்டரிங் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல கான்கிரீட் உள்வாங்கியிருக்கும், இல்லை வெளியே வந்திருக்கும். இந்த ரெண்டு பேசிக்கான விஷயத்தை செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம செக் பண்ண வேண்டிய மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங் பிளானை வச்சு அந்த ஸ்ட்ரக்சரல் டீட்டெயிலிங் படி தான் ஸ்லாபில் ராட்ஸ் எல்லாமே கட்டியிருக்காங்கன்றதை செக் பண்ணிக்கணும். பிளானில் எந்தெந்த ஸ்லாபுக்கு ஒன் வே ஸ்லாப் காட்டியிருக்காங்களோ அந்த இடத்துல ஒன் வே ஸ்லாப் படி தான் ராட்ஸ் கட்டியிருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி டூ வே ஸ்லாப் எங்கெல்லாம் காட்டியிருக்காங்களோ அந்த இடத்துல டூ வே ஸ்லாப்ஸ்லாம் கரெக்டாக கட்டியிருக்கான்றதை பார்க்கணும். இந்த டீட்டெயிலிங்கை செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ண வேண்டிய அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கவர் பிளாக்ஸ் வச்சுருக்காங்களா, அந்த கவர் பிளாக்ஸ் போதுமான அளவு வச்சுருக்காங்களான்றதை நம்ம செக் பண்ணணும். தேவைக்கும் கம்மியாக கவர் பிளாக்கை நம்ம யூஸ் பண்ணும்போது கான்கிரீட் சர்ஃபேஸை டீஷட்டரிங் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கீழெல்லாம் நமக்கு ராட்ஸ்லாம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். இது எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் கவர் பிளாக் வைக்கும்போது தான் இந்த ஒரு விஷயம் நடக்கும். ஸோ போதுமான அளவு நம்ம கவர் பிளாக் வச்சுருக்கோமான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்து என்ஷூர் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் லென்த். இந்த டெவலப்மெண்ட் லென்த்து பார்த்தீங்கன்னா பீமோட எண்டில் வரும். கான்செப்ட் படி இந்த டெவலப்மெண்ட் லென்த்தை பீமோட டாப் ராட்லேயும் காட்டியிருப்பாங்க, பீமோட பாட்டம் ராட்லேயும் காட்டியிருப்பாங்க. ஆனால் சைட் கண்டிஷன் படி நம்ம இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் டாப் ராடும் பாட்டம் ராடையும் வளைச்சி கொண்டு போகும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக ஜெல்லி போய் பேக் ஆகாது. அதே மாதிரி ராடை இன்சர்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மினிமமாக பீமோட டாப் ராடையாச்சு ரெண்டு பக்கமும் டெவலப்மெண்ட் லென்த் கொடுத்துருக்கான்றதை நம்ம பார்த்துக்கணும். இந்த டெவலப்மெண்ட் லென்த்தை கொடுக்கும்போது தான் பீமோட ரெண்டு எண்டுலேயும் ஒரு ஃபிக்ஸ்டிட்டி கிடைக்கும். ரோட் சைட் ஃபேஸ் ஆகி இருக்கக்கூடிய ரூஃபோட ரெண்டு பக்கமும் அந்த ரெண்டு சைட்லேயுமே நம்ம ட்ராப் ராட் இறக்கியிருக்கோமன்றதை பார்க்கணும். இந்த ட்ராப் ராட்ஸை ப்ரொவைட் பண்ணாமல் ரூஃப் கான்கிரீட்டிங் போட்டுட்டோம்னா ஃப்யூச்சரில் நம்ம அந்த பக்கம் ட்ராப்ஸ் வைக்கணும்னா நம்ம கான்கிரீட் சீலிங்கை பிரேக் பண்ணி அந்த இடத்துல ராட்ஸை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ரூஃப் கான்கிரீட்டிங் போடுறதுக்கு முன்னாடியே இந்த ட்ராப் ராட்லாம் வச்சுட்டோன்னா ஃப்யூச்சரில் நமக்கு தேவைனாலும் அந்த ட்ராப் ராடை பெண்ட் பண்ணி அந்த இடத்துல சிமெண்ட் ட்ராப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி நமக்கு சிமெண்ட் ட்ராப் தேவைப்படலை அப்படின்னாலும் அந்த இடத்துல நம்ம ராடெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம என்ஷூர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் பைப்ஸோட ஜங்ஷன் பாயிண்டில் அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டை சுற்றி ஈரமான மண்ணை வச்சுருக்காங்களான்றதை நம்ம செக் பண்ணிக்கணும். ரூஃபை டீஷட்டரிங் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஜங்ஷன் பாயிண்ட் இருக்கக்கூடிய இடத்துல மண் வைக்காமல் நம்ம கான்கிரீட்டிங் போடும்போது அந்த ஜங்ஷனுக்குள்ளெல்லாம் சிமெண்ட்டெல்லாம் போய் டைட் ஆயிரும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மண்ணை வைக்கிறோம். அடுத்து செக் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எப்படி பீமோட எண்டில் டெவலப்மெண்ட் லென்ஸ் செக் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்லாப் டு ஸ்லாப் கனெக்ட் ஆகக்கூடிய இந்த ஸ்லாப் ராடில் டெவலப்மெண்ட் லென்ஸை ப்ராப்பராக டீட்டெயிலிங் படி கொடுத்துருக்கான்றதை செக் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த டெவலப்மெண்ட் லென்த்தை கொடுக்கும்போது தான் ஸ்லாப்ஸில் லோடு ப்ராப்பராக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஆஸ் அ ஹோம் ஓனராக உங்களுக்கு இந்த டீட்டெயிலிங் பேப்பரை பார்க்க தெரியலனாலும் உங்களோட சைட் இன்ஜினியரையோ, அதாவது சைட்டில் யார் இன்சார்ஜாக இருக்காரோ அந்த பர்சனையோ இல்லை பில்டரையோ டைரெக்டாக அப்ரோச் பண்ணி இந்த டீட்டெயிலிங் பேப்பரை எப்படி பார்க்கணுன்றதை அவங்க மூலியமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து செக் பண்ண வேண்டிய சிம்பிள் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டபுள் ராட்ஸ். ஸ்டார்கேஸ் கண்டினியூ ஆகக்கூடிய இடத்துல, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டார்கேஸ் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகக்கூடிய ஸ்டார்கேஸ் கண்டினியூ ஆகிறதுக்காக இந்த மாதிரி ராட்ஸை வளர்த்து விடுவோம். இந்த ராட் பேர் தான் டபுள் ராட். இந்த ராடை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களான்றதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் இந்த எல்லா செக்கையுமே ரூஃப் கான்கிரீட்டிங் போடுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ரூஃப் கான்கிரீட்டிங் போடுறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் சரி பார்த்துட்டு அப்புறம் நம்ம கான்கிரீட்டிங்கை பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.